அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தான். ஸ்தோத்திரம். அந்தந்த சபைகளுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி, மூப்பர்களினுடைய வேலை என்ன? மூப்பர்களுக்கு ஒரு தெய்வ சபையானால் தேவ ஆலயத்தில் மூப்பர்கள், ஆதி சபைகளிலே இப்ப எல்லாம் வித்தியாசமான நிலையில சபைகள் போய்கொண்டிருக்கிறது. ஆரம்பகால சபைகள்னு சொல்லும்போ, நான் ரட்சிக்கப்பட்ட அந்த கால நாட்களில் சபைகளில் முதிர்ந்த அல்லது சபை ஊழியக்காரோடு இணைந்து அந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காய், சபையினுடைய வளர்ச்சிக்காய், தெய்வ ராஜ்ய கட்டுப்பணிக்காய், ஆத்ம ரட்சிப்புக்காய் சில விசுவாசிகள் ஆண்கள் பக்கத்திலும் பெண்கள் பக்கத்திலும் முதிர்ந்தவர்கள், சிலருக்கு விசுவாசத்தில் பெரிய முதிர்ச்சி இருக்காது, ஆனா அவர்கள் அந்த ஊழியத்தோடு தெய்வ சபையோடு தெய்வ காரியத்தில் இணைந்து செயல்பட்டு தெய்வ ராஜ்யத்தை கட்டுவார்கள். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்போ மூப்பர்களுடைய வேலை தெய்வ ராஜ்ய கட்டுப்பணிக்கு சபையில் ஆற்றுகிற பங்கு அல்லது அவர்களுடைய அர்ப்பணிப்பு தான் மூப்பர்களுக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்பு. அதை மோசேயின் காலத்தில் கர்த்தர் அதை செய்தார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம வேதத்திலே வாசித்தோம். மூப்பர்கள், மோசே மூப்பர்களை வைத்து என்னென்ன காரியங்களை செய்தான், மூப்பர்கள் என்னென்ன செய்தார்கள். அமலேக்கு தெய்வ ஜனத்துக்கு விரோதமாய் யுத்தம் வந்த வேளையில மோசே யோசுவாவோடு சொல்லுகிறான், நீங்கள் போய் அமலேக்கோடு நாளைய தினம் யுத்தம் பண்ணுங்கள். நீங்க போய் யுத்தம் பண்ணுங்க, நாளைக்கு நான் மலையின் மேல் உச்சியில் போய் ஏறி நிற்பேன். அவன் சொன்னதா அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. இந்த இடத்துல நீங்க அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போ, தேவன் மோசையோடு பேசினதாகவோ, நல்லா கவனிக்கணும், தேவன் ஊழியக்காரனோடு பேசினதாக இங்கே சொல்லப்படவில்லை. ஊழியக்காரனே செயல்பட ஆரம்பிக்கிறான். தேவன் அந்த இடத்தில் இருக்கிறாரா? தேவன் அந்த இடத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பது நம்ம அந்த அதிகாரத்தை வாசித்தால் நமக்கு தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி சத்தமா கவனிங்க. அப்போ ஒரு மனுஷன் என்றால் ஒரு ஊழியக்காரனையும் தெய்வத்தையும் சார்ந்து நிற்கிற விசுவாசிகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய திட்டங்கள் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை லெக்க நோக்கியா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் தேவனுடைய ராஜ்யம். அதுதான் நம்முடைய லட்சியம். நம்ம சர்ச்சுக்கு வருகிறது, நம்ம ஜெபிக்கிறது, நம்ம ஆராதிக்கிறது, நம்ம உபவாசித்து காத்திருப்பது, ராத்திரி பகலா ஜெபிப்பது, இதனுடைய லட்சியம் தேவனுடைய ராஜ்யம் என்கிறதான ஒரு திட்டத்தோடு நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆனால் தேவ ராஜ்யத்துக்கு போக வேண்டிய தெய்வ பிள்ளைகள் அந்த ராஜ்யத்துக்குரிய எண்ணம், அந்த ராஜ்யத்துக்குரிய லட்சியம், அந்த ராஜ்யத்துக்குரிய அந்த ஒரு சட்ட திட்டத்தின்படிதான் நீங்கள் நான் இந்த பூமியில வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அமலேக்கை குறித்த கர்த்தர் சொல்லும் போது மோசே கடைசியா சொல்றாரு, கர்த்தருடைய யுத்தம் தலைமுறையாய் இவர்கள் மத்தியிலே வெளிப்படும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறான். போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த பகுதியை வாசித்து நாம் தியானித்தோம். இன்று இந்த காலை வேளையில ஒரு வேத பகுதியை உங்களோடு வைத்து என்னாகமம் 16, 17, 18
ஆகிய 3 அதிகாரங்களில சில காரியங்கள் வேதத்தில் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் கர்த்தருடைய வார்த்தையை அந்த குறிப்பிட்ட சமயத்துக்குள் பேச முடிகிறதோ அவ்வளவத்தையும் உங்களுடைய மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசிக்கலாம். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்களிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். 23 முதல் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றான். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்களிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்தமா சொல்லலாமே. அல்லேலூயா. வாசித்த வேத வசனத்திலே ஆண்டவர் மோசே ஆரோன் மூப்பர்கள் இது ஒரு பக்கம். மறுபக்கத்திலே கோராகு தாத்தான் அபிராம் இனி 250 பேர் ஒரு குரூப். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தெய்வ சபை தெய்வ கிருபையில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஊழியம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ சபையில வேலை செய்வதற்கு சிலர் தேவை. ஊழியம் வளராது இருக்கிறது வரை தனி மனிதனாய் செய்துட்டு போகலாம். ஆத்மாக்களினுடைய எண்ணிக்கை வளர வளர ஊழியத்தினுடைய எல்கைகள் வளர வளர சிலருடைய உதவிகள் சிலருடைய ஒத்தாசைகள் மனுஷன் தேவனை சார்ந்து நிற்கிற தெய்வ பிள்ளைகளினுடைய உதவி ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரருக்கும் தேவை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ ஊழியம் வளர வளர ஊழிய செய்வதற்கு ஊழியக்காரன் மட்டுமல்ல ஊழிய தரிசனம் உள்ள தெய்வ பிள்ளைகள் இதோடு சேர்ந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அப்போ அந்த நாளிலே கோராகனுடைய பின்னணியத்துல ஒரு சிலருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா 250 தூப கலசம் ஏந்தி கொண்டு பலிபீடத்திலே பலி செலுத்தும் போது, அப்படின்னா ஜெபிக்கும் போது கூட ஜெபிக்க, ஆராதிக்கும் போது கூட ஆராதிக்க, தூப வர்க்கத்தை காட்டும் போது இந்த தூப வர்க்கத்தை அசைத்து நறுமணத்தை வெளியே கொண்டு வர 250 பேர் கோராகனுடைய குரூப்புக்குள்ள அவர்களிடத்தில் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த 250 பேருடைய வேலை என்ன தெரியுமா? மோசே ஆரோன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது அப்பப்ப தேவைப்படும் போது இந்த தூப கலசத்தை என்ன செய்யணும்? தூப கலசத்தை என்ன செய்யணும்? விசுவாசிகள் ஒண்ணு சொல்லுங்க. தூப கலசத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் தந்த பொறுப்பு என்ன? நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நம்மை வைத்திருக்கிற நிலை என்ன? அந்த நிலையை விட்டு கீழையும் போக கூடாது மேலையும் போக கூடாது. அந்த நிலையில் ஜனம் நின்று கர்த்தரை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. இவர்கள் 250 பேரும் ஆரம்ப நாளில இருந்து சபையில தூப கலசத்தை வீசி 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 கர்த்தருடைய ஊழியத்திற்கு நறுமணம் கொடுத்து கொண்டிருந்த கோராகனுடைய கூட்டம் 250 பேருக்குள்ள பிசாசானவன் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளாலே நுழைய ஆரம்பித்தான். கையால தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்தமா சத்தமா
விசுவாசிகள் இந்த காலை வேளை பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்க கூடாது. இப்ப கோராகுக்குள்ள தாத்தான் அபிராமுக்குள்ள இவங்க சிலரு தான் முன்ன நின்னு மோசையோடு எதிர்க்கிறார்கள். ஆனா இவனுடைய பின்னணியத்துல 250 பேர். அதுல பைபிள வாசிச்சா அதுல சொல்லுகிறது 24ஆம் வசனம் ஒன்று வாசிங்க. 24ஆம் வசனம். கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே மோசே எழுந்திருந்து. போதும், நிறுத்துங்க. சபையாருக்கு சொல். கவனிங்க. அப்போ சபைக்குள்ள கலக்குகிற ஒரு ஆவி ஜனங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்து மோசே ஊழியத்தை செய்கிறான், ஆரோன் உதவியாயிருக்கிறான். இவர்கள் ஃபர்ஸ்ட் கர்த்தர், அதுக்கு கீழே ஆலயத்திலே கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள், அதுக்கு கீழே ஊழியர்களால் தேவனுக்கு இவர்கள் செயல்படுவார்கள் என்று சொல்லி ஒப்புவிக்கப்பட்ட அந்த என்ன சொல்லலாம் தூப கலசத்தை எடுத்து பணிவிடை செய்கிற பணிவிடை வேலைக்காரர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாட்கள் தாண்டினது, மாதங்கள் தாண்டினது, வருஷங்கள் தாண்டினது. இப்போ இவன் கோராகம் அவனுடைய கூட்டத்திற்கும் இவர்களுக்குள்ளால ஒரு எண்ணம் வர எண்ணம் யாவிக்குரிய நிலையில வளரல்ல. இவர்கள் தெய்வீகத்துவத்தில் வளரல்ல, மாம்சீகத்தில் இவர்கள் எண்ணம் மாற ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எண்ணம் மாறினதும் என்ன சம்பவித்தது? அதனுடைய 2வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கோராகும் ரூபன் வம்சத்தில் உள்ள 1ஆம் வசனத்திலிருந்து அதுல சொல்லி இருக்கு எந்த வம்சம் எந்த குரூப்னு. இவங்க மோசே ஆரோனோடு சேர்ந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அதுல இவ்விதமாய் சொல்லுகிறது, மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு முன்பா ஏன் நீங்களை உயர்த்துகிறீர்கள்? குற்றச்சாட்டாக்க நல்லா கவனிங்க. குற்றச்சாட்டு நல்லா கவனிக்கணும். மோசையோட ஆர்வனோடு சொல்றாங்க, நீங்க எல்லாம் உயர்ந்து போறீங்க. மக்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள், மக்கள் எல்லாம் நல்லவர்கள். சாத்தான் தந்திரமாய் உள்ள நுழைஞ்சு இடையில விசுவாச ஜீவிதத்திற்கும் தெய்வத்துவத்துக்கும் இடையில கிரியை செய்வது. அவன் நம்மளை தாக்கி வெறுப்புணர்வை கொடுத்து கிரியை செய்ய மாட்டான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசின் ஆவி வரும்போது ஊழியத்திற்கு ஃபர்ஸ்ட் எதிரடையா செய்கிறது போல இருக்காது. காரணம், அப்படி இருந்தா நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அவன் அப்படி வராம நமக்கு சாதகமா வந்தது போல, நமக்கு உதவி செய்வது போல அவன் காட்டி வேஷத்தை காட்டி காலவாரி விட்டுருவான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா இவங்க பேசும்போ
மோசே உடனே என்ன செய்தா தெரியுமா? முகம் குப்பர அவனுக்கு கீழே விழல்ல, தெய்வ சமூகத்துல விழுந்தான். உண்மையாய் ஊழியம் செய்கிற 2-3 வாரமா ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு உரிய வார்த்தைகள் வருது. இது பாஸ்டர்ஸ் மத்தியில பேச வேண்டிய, நான் ஏற்கனவே சர்ச்சை சொன்னேன், நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். கவனிங்க. அப்போ காரணம், சபை வளருவது ஊழியக்காரனை கொண்டு அல்ல, தெய்வ ஜனத்தை கொண்டு. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தெய்வ சபை வளருவது வெறும் பாஸ்டருக்குரிய ஜபத்தினால அல்ல, பாஸ்டருக்குரிய உழைப்பினால அல்ல, தேவ கிருபையில் ஊழியக்காரனும் விசுவாசிகளும் இணைந்து செயல்படும் போது தெய்வ நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அப்போ தெய்வ சபையோடு வேத வசனத்தோடு இணையக்கூடாதபடி எங்கே சாத்தான் ஆயுதத்தை இறக்குகிறான் என்பதை நீங்களும் நானும் கண்டு உணர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்கள். சாத்தானானவன் தந்திரமாய் எப்படி நுழைஞ்சா வேலையை கொலைச்சு தள்ளலாம், சபைய கொலைச்சு தள்ளலாம், விசுவாசிகளை சிதறடிக்க வைக்கலாம் என்பதை அவன் பதிவிடை வைத்து மறைமுகமாக நேர்முகமாக கிரியை செய்ய ஆரம்பிப்பான். நீங்களும் நானும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது 1 பேதுருவில 5ஆம் அதிகாரத்துல, ஏனெனில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய, எடுத்தவங்க சத்தமா வாசிக்கணும், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல. வாசிங்க வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். விசுவாசிகள் ஊழியக்காரை தெளிந்த புத்தியோடு இருக்கணும். Praise the Lord. ஏன் தெளிந்த புத்தியோடு இருக்கணும்? கலக்குகிறவன் கலக்குவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். கலக்குகிறவன் கலக்குவதற்கு ரகசிய பதிவிடை வைத்து கொண்டிருக்கிறான். ஆகையால் தெய்வ ஜனமே, தெய்வ சபையே, பைபிள் சொல்லுகிறது தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். மோசே தெளிந்த புத்தியோடு இருந்தான். ஆகையினாலதான் தெய்வ சமூகத்துல விழுந்தான். இல்லைன்னா ஏய் போடா வெளிய, இல்லைன்னா வாக்குவாதம் பண்ணி இருப்பான், இல்லைன்னா சண்டை வச்சிருப்பான். ஆனா மோசே தெளிந்த புத்தியோடு இருந்தபடியால் பிரச்சனையை வேறு விதமாய் கையாண்டான். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் ஆனாலும் சரி, சிஏ ஆனாலும் சரி, சர்ச்சில் ஒரு காரியத்துக்கு செய்கிறவர்களானாலும் சரி, தெய்வ பிள்ளையே நீங்களும் நானும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனெனில் வாசிங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று யாரு கிட்டனாலும் விழுங்குவான். பாஸ்டர்னு கிடையாது, விசுவாசின்னு கிடையாது, உதவிக்காரன் கிடையாது. Praise the Lord. அல்லேலூயா. கூடுமான வரையிலும் எவ்வளவு அதிகம் தெய்வ சமூகத்தில் உறுதிப்பாடு இருக்கிறதோ அவங்க மேலதான் சாத்தான் கண்ண வைப்பான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த பகல் வேளையில வசனத்துக்கு முன்ன சொல்லுங்க, எங்களையோ எங்க குடும்பத்தையோ சாத்தான் கண் வைக்கும் போது, லட்சியம் வைக்கும் போது, திட்டம் வைக்கும் போது நாங்கள் தெளிந்த புத்தியோடு இருந்து அவனை எதிர்த்து ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேதுரு சொல்றான் தெளிந்த புத்தியாயிருங்கள். வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து, விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கணும். அவன் வரும்போ விசுவாசத்துல நம்ம நிக்கணும். Praise the Lord. விசுவாசத்துல இல்லைன்னா நம்ம அவ்வளவு தள்ளிடுவான், ஈஸியா தள்ளிடலாம். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசத்துல இருந்த
20 வருஷம் 30 வருஷம் ஊழியம் செய்தவங்க இன்னைக்கு தெய்வத்தையே கீழ்த்தரமா பேசி விசுவாசத்தை விட்டு விலைக்கு போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க வளர்த்த கொஞ்சம் ஆடு, கொஞ்சம் கோழி இயற்கை சீற்றத்தினால் நஷ்டப்பட்டதும் ஊழியமே வேண்டாம்னு சபையை பூட்டிட்டு வீட்டுல போயிருக்காங்க. ஐயா, பாஸ்டில்ஸ் கதை சொல்றேன், விசுவாசிக்க கதை அல்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வருஷங்களும் நம்ம சர்ச்சுக்கும் அவங்க ஸ்பெஷல் மீட்டிங் கூப்பிட்டு இருக்கோம். கர்த்தரால் நல்லா உபயோகப்படுத்தப்பட்ட ஊழியக்காரர், நல்ல வல்லமையாய் அக்கினி ஜுவாலையை போல பிரகாசித்தவர்கள். வெளிப்பாடுன்னா ஒரு மனுஷனுடைய பார்த்ததும் எண்ணங்களை வகையறுத்து சொன்ன ஊழியக்காரன். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஊழியக்காரனே இப்படி தாக்கும் போது விசுவாசிகளாகிய சாதாரணப்பட்டவங்களை தாக்குவதற்கு பிசாசுக்கு சொல்லியா கொடுக்கணும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு மழை பெய்து ஏறக்குறைய பல லட்சங்கள் செலவு பண்ணி கட்டின ஒரு மதில் சுவர், தண்ணி வந்து நீரோட்டம் வந்தது, மதில் சுவர் விழுந்து ஒரு 5-6 லட்சம் ரூபாயும் மதில் சுவர் கட்ட. பெரிய பெரிய ஏரியா, 1-2 ஏக்கர் சுற்றி மதில் சுவர் இடிஞ்சு விழுந்துட்டு ஆடெல்லாம் தண்ணியில முங்குச்சு, கோழியெல்லாம் தண்ணியில முங்குச்சு. அவன் சாகலையே, அவனை காத்தாரே தெய்வம். அந்த உணர்வு வரலையே. எனக்கு ஜீவன் இருந்தா இன்னும் ஆடு வாங்கலாம், இன்னும் கோழி வாங்கலாம், இன்னும் நன்மை அனுபவிக்கலாம். நான் சாகல்ல, நஷ்டப்பட்டது போகட்டும், கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்தாருன்னு நன்றி சொல்ல முடியலையே. ஊழியத்தை விட்டு சபையை பூட்டி விசுவாசிகளையும் சிதறடிச்சு தெய்வம் இல்ல, இப்படி ஒரு தெய்வம் இருந்தா இப்படி நஷ்டம் வருமான்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? தெளிந்த புத்தியா இருக்கணும், தெளிந்த புத்தியா இருக்கணும். அடுத்த வசனம் சொல்லுகிற வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்க விசுவாசத்துல நிக்கணும். யாரோ ஒண்ணு சொன்னாங்கன்னு நீங்க விசுவாசத்துல இருந்து விழுந்து போக கூடாது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? விசுவாசத்துல நிக்கணும். யார் என்ன சொன்னா என்ன, நமக்கு அத்தாட்சி கர்த்தர் தந்த வார்த்தை. ஆமென். இதுதான் நமக்கு அத்தாட்சி. எவனோ யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்கிற போதனைகள். சிலர் நிசாரம் போல ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, அது அவங்க மனசுல பதிஞ்சிரும். அந்த வார்த்தைய நம்ம நிதானிக்கணும். இது மனுஷனுடைய வார்த்தையா, இது சாத்தான் அவர்களுக்குள்ள இருந்து பேசினதா, இது கர்த்தர் கொடுத்த வார்த்தையா, இது சுயநலத்தின் வார்த்தையா, பெருமையை கொண்டு வருகிற வார்த்தையாய், விசுவாசத்தை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையா, விசுவாசத்தில் தன்னை விழ தள்ளுகிற வார்த்தையா என்பதை நீங்கள் நான் அறியணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிற வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். எதிர்க்க வேண்டிய இடம் எதிர்க்கணும். நம்ம மடிஞ்சு போக கூடாது. நம்ம பலன் குன்றி போனால் அவன் லகுவாய் ஜெயித்து விடுவான். பிசாசுக்கு ஜெயிப்பதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போராடி ஜெபிக்க முடியலையா? ஆண்டவரே சமூகத்துல இருந்து, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரு அப்பா. நேற்றைக்கு ஜெபம் பண்ண போல இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல, எனக்கு அந்த கிருபையை தாருன்னு சொல்லி காத்திருந்து தரித்திருந்து போராடி அந்த பலனை பெற்றுக்கொண்டு நமக்கு விரோதமாய் பதிவிடை வைத்த அந்த வல்லமையை அழிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் எப்படி ஆயிலும் ஒரு குடும்பத்தை கையில எடுத்தா அந்த குடும்பம் மட்டும் இல்ல, அவங்க பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. பிள்ளைகள் மட்டுமல்ல, சந்ததி பாதிக்கப்படும். அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பாதிக்கப்படும். அந்த குடும்பத்தினுடைய விசுவாச ஸ்டைல பார்த்து ஜெபிக்கிற சிலர் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா விசுவாசிகள்? நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். நீ உங்க ஜெப ஜீவிதத்தை பார்த்து ஜெபிக்கிற சிலர் இருப்பாங்க. உங்க நல்ல காரியத்தை பார்த்து கர்த்தரை துதிக்கிற சிலர் 4 பேர் இருப்பாங்க. அப்போ உங்களை விசுவாசத்திலிருந்து தள்ளி போட்டா உங்க பின்னால சிலர் விசுவாசத்திலிருந்து மடிவதற்கு ஏதுவாக சாத்தான் கிரியை செய்வான்.
கைகளை தலைக்கு மேல தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தலைக்கு மேல உற்சாகத்தோடு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை விழ தள்ள விடக்கூடாது, உங்க குடும்பத்தை விழ தள்ள விடக்கூடாது, உங்க பிள்ளைகளை விழ தள்ளுவதற்கு விடக்கூடாது. உங்களுடைய நல்ல பண்புகளை பார்த்து உங்களைன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறதுனால், கர்த்தர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறதுனால், கர்த்தர் உங்களுக்கு சில நன்மைகளை செய்கிறபடியினால், உங்க பாப்பாங்க நல்லா ஜெபம்றாங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, கர்த்தரால் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அப்போ நல்லதை பார்த்து அவங்களும் அதை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களை கெடுத்தால், உங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்தால், உங்களுடைய ஜெப ஜீவிதத்திலிருந்து விழத்தள்ளினால் அவன் கை தட்டி சிரிச்சிட்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாத்தியா அண்ணெல்லாம் நல்லா ஓடிச்சுனா, நல்லா ஜெபம் பண்ணிச்சுனா, இப்ப ஜெபம் பண்ண முடியலையே, இப்ப ஆராதிக்க முடியலையே. அவன் சீக்கிரட்டா சிரிப்பான். அவனுக்கு சிரிப்பதற்கு நம்ம இடம் வச்சு கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்திரமா செயல்படுவான். கோராகுக்குள்ள இப்படிதான் தந்திரமா அவன் நுழைஞ்சான். தூபங்காட்டுக்கு தான் அவனுக்கு ஏய், உழுகிற மாடு விதை அறிய வேண்டிய அவசியம் இல்ல. உன் களத்துல நுகம் வச்சு உனக்கு ஒரு வேலையை தந்தா நீ வேலை செய்யணும், போயிட்டே இருக்கணும். எஜமானன் கூலிய தருவாரு. கைகளை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நரிக்கு இடம் கொடுத்தா கடைக்கு 2 ஆடுன்னு செய்யுமா? பரண்டி 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 சிலது இப்படிதான், பரண்டி பரண்டி தானும் வளராது, வளர என்ன செய்ய விடாது, வளர விடாது. இந்த பரண்டி சுபாவம். பிரைஸ் தி லார்ட். கோராக போல அவன் ஃபர்ஸ்ட் தனிமையை போல நின்னாய், அபிராம் தாத்தான் போல. ஆனா பின்னால 250 பேர் அவன் சேர்த்தான். பிரைஸ் தி லார்ட். சத்துரு எங்க கிரியை செய்கிறான் பாருங்க. தூப கலசம், நறுமணம். இவனுக்கு தூப கலசத்துல இருந்தாக்கும் நறுமணம் வரணும். அவருக்கு உள்ளதான் சாத்தான் யார்தான் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்லா ஜெபிக்கிறவங்க இன்னும் விழிப்புணர்வோட இருக்கணும். நல்லா ஆராதிக்கிறவங்க இன்னும் விழிப்புணர்வோட இருக்கணும். நல்லா கர்த்தருடைய ஊழியத்திற்கு உண்மையா கொடுக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க அனுதினமும் ஜெபம் பண்ணணும். தெய்வமே, எங்களை சத்துரு வஞ்சியாதபடி, எங்க குடும்பத்தை வஞ்சியாதபடி, எங்க பிள்ளைகளை வஞ்சியாதபடி தெய்வம் பாதுகாக்கணும்னு சொல்லி ராக்காலங்களில் தெய்வத்தோடு பரிந்து பேசி ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கணும். ஆத்மாவே வா விட்டு அழுது ஜெபிக்க முடியலையா? மனதளவுல அப்பாவோடு உங்க தொடர்பு சரியா இருந்தா, அப்பாவோடு உங்க ஐக்கியம் சரியா இருந்தா, எந்த வல்லமையும் ஜெயிப்பதற்கு என் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. வரும்போ கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். அவை அந்த வல்லமையை கொண்டு வரும்போ எனக்கு என்னுடைய ஆவியில நான் அதை இந்த பகல் வேளை வசனம் பேசும்போ உணர்கிறேன். நம்ம படுத்து நித்திரை செய்வதற்கு படுத்திருக்கும் போது திடீர்னு ஒரு தூக்கி வீசின மாதிரி ஒரு சக்தி சிலருக்குள்ள வரும். இது வந்தாச்சுன்னா அன்னைக்கு ராத்திரி தூக்கம் நஷ்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு வாய் திறந்து ஜெபிக்க முடியாது. அன்னைக்கு ஸ்தோத்திரம், ரத்தம், ஜெயம் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்த முடியாது. அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா துர்சொப்பனங்களும், ஏதோ வந்தவனும் போனவனும் செத்தவனும் ஜீவிச்சிருக்கவனும் எல்லா எண்ணத்தையும் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை அமுக்குகிற காரிருளின் ஆதிபத்தியம் வாழ்க்கையை பின்தொடரும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில வசனத்தை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்படி சிலருக்கு தூக்கி வீசினது மாதிரி, சிலருக்கு அப்படியே கண் அசந்ததும் ஒரு கார் மேகம் தங்களை மூடினது மாதிரி ஒரு அனுபவம் வரும். பின்ன அவங்களுக்கு கையசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, மனதளவுல போராடினது போல ஒரு ஃபீலிங் வரும். ஆனா வாதிறக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. அது அப்படியே அவங்களை அமுக்கி வச்சிருக்கும்.
எத்தனை நிலையில குடும்பங்களை அமுக்கி சாத்தான் இந்த நாட்களில தந்திரமாய் கிரியை செய்கிறான் தெரியுமா? இது யாரு அவன் அடக்குவான் தெரியுமா? தூப கலசத்தை யாரு கையில வச்சிருக்கிறதோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் அமுக்க பார்ப்பான். தலைக்கு மேல கைகளை தூக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, எங்க வாழ்க்கைய சாத்தான் அமுக்குவதற்கு இடம் கொடுக்க கூடாதப்பா. இந்த காலை வேளையில வா திறந்து வா விட்டு அழுது இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா சில மாற்றங்கள் குடும்பங்களுக்குள்ள, உங்க சரீரங்களுக்குள்ள, ஜீவிதங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட விருப்பம் உண்டு. ஆண்டவருக்கா ஜீவிக்க விருப்பம் உண்டு, ஜெபிக்க விருப்பம் இருக்கு. ஆனா முடியலையே. இந்த காரிருள் கார்மேகம் வந்து விழுந்தாச்சுன்னா பின்ன தனக்கு குடும்ப காரியத்தை மறக்க செய்யும், பிள்ளைகளை காரியத்தை மறக்க செய்யும், நல்ல காரியத்தை செய்ய விடாம அந்த அசுத்த வல்லமை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். ஆமென். இந்த அனுபவம் ராத்திரி எத்தனை பேர் உணர்கிறீங்க? கூச்சப்படாம உன் அல்லேலியா சொல்லுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இனி சிலருக்கு ஜெபம் பண்ணி அப்படியே இருக்கும்போ அப்படியே அரைக்க உள்ள பூகம்பம் வந்தது போல அது மூடும். வரக்கு முன்னே தெரியும் ஆவியில இயேசுவின் நாமத்துல சொல்ல போன தவிடு பொடியாய் போகும் அதெல்லாம். இதை எத்தனை பேர் இதை செய்கிறீங்க? ஆமென், ஆமென். அந்த ராத்திரி யாரு உங்களுக்கு உறுதுணைக்கு வரமாட்டாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கவித்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பங்களுக்கா காத்து இருக்கும்போ இந்த அனுபவங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வசனத்தை ஆயத்தப்படுத்திட்டு நிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ யாரு தூபகலசத்தை வீசி நறுமணம் கொண்டு வருகிறதோ அவனுக்கு உள்ள சாத்தான் யாரும் பாருங்க. ஆமென். 250 பேர் இவங்க எல்லாம் மோசையோடு. இப்போ அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க, உங்களுக்கு எல்லாம் அதுல புரியும். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே முகங்குப்பர விழுந்தான். வாசிங்க அடுத்த வசனம், 5ஆம் வசனம். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னார் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள், கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூபகலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சன்னதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். கை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எவனை கர்த்தர் தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் அதுல 5ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, தம்மண்டையிலே சேர தம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். தெய்வம் வித்தியாசத்தை காட்டுகிற கர்த்தர். அல்லேலூயா. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை கட்டளையிட்டார். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை கட்டளையிட்டார். நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ ஐக்கியமா போயிட்டு இருந்த இவங்களுக்குள்ள சாத்தான் உள்ள நுழைஞ்சான். நல்லா கை முடக்கோட கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறவனுக்கு உபத்திரம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. நல்லா முழங்கால போராடி யுத்தம் பண்ணி ஜபிக்கிறவங்களுக்கு போராட்டம் உண்டாகும். அல்லேலூயா. ரெடிமேடு ஜபம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆடி அசைஞ்சு அயில சாப்பாடி போறவங்களுக்கு கூடுதல் பிரச்சனை ஒண்ணு இருக்காது. பிரைஸ் தி லார்ட். கடன் ஏற்கனவே அந்த வலைக்கு உள்ளதான் இருக்கு, அதனால அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஜபிக்கணும்,
பைபிள் வாசிக்கணும், ஊழியத்தை தாங்கணும், தெய்வ ராஜ்யத்தை போகணும், இந்த லைன்ல போறாங்க பாருங்க. எப்போதும் எதிர்வினை பிசாசானவன் போராடி கொண்டுதான் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது பாஸ்டருக்கும் போராட்டம் உண்டு, விசுவாசிக்கும் உண்டு. அதுக்கு வயசு வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. கேட்டீங்களா? அது வயசானவங்களாக்கும் விட்டு வைக்கணும், இது சின்ன பிள்ளையாக்கும் விட்டு வைக்கணும். அப்படின்னா எந்த பிள்ளை நல்ல ஆத்மீயத்துல வளர்ந்து தெய்வ ராஜ்யத்துக்கு உபயோகப்படுமோ அதை முளையிலே கிள்ளுவதற்கு சாத்தான் திட்டமைப்பான். அல்லேலூயா. ஆகையினால பெற்றோர் உங்க பிள்ளைகளுக்கு அனுதினமும் ஜெபிக்கிறதுல குறைக்கவே கூடாது. ஆமென். ரட்சிக்கப்பட்டாச்சு, ஓ இன்னி ஒரு கோடி குறைச்சலாம், இன்னிதான் கூடுதல் ஜெபம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இன்னிதான் ஒரு ஸ்டெப் கூட ஜெபம் பண்ணணும். காரணம் ஏன் தெரியுமா? இன்னிதான் சந்திக்க முடியாத சில பிரச்சனையை பிள்ளைகள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. அவர்கள் அதிகம் காத்திருந்து ஜெபிக்கிறது இல்ல. அப்போ பெற்றோராகிய நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளுக்கு திறப்புல காத்திருந்து ஜெபிக்கணும். அவங்க ஸ்கூலுக்கு போறதுல, அந்த இதுல கல்லூரிக்கு போறதுல, ஹோம்வொர்க் எழுதுகிறதுல, அது இதுன்னு சொல்லி அப்படியே போயிருவாங்க. ஏதோ கடமைக்கு பைபிள் வாசிப்பனும், 2 நிமிஷம் ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபத்துக்கு உட்காருவனும், எழும்பி போவாங்க. ஆனா அவர்களுக்காய் திறப்புல நிக்க வேண்டிய நீங்களும் நானும். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ தூப கலசம் யாருக்கு கையில இருக்கோ, நறுமணம் போட்டு யாருக்குள்ள இருந்து நறுமணம் வருதோ அவங்க மேலதான் சாத்தான் கண்ணி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. தந்திரமா வருவான். ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும். அடுத்து சொல்லுது, அப்ப மோசே பேசுறாரு. அதுல 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவன் கோராகையும் அவன் கூட்டத்தாரை நோக்கி, கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையில் சேரத்தாம் கட்டளையிட்ட சர்ச்சு காத்த ஓடி வந்து பாடிட்டு ஓடலாம், சர்ச்சு காத்த ஓடி வந்து சங்கீதம் வாசிச்சுட்டு போகலாம், சர்ச்சில் ஓடி வந்து கையடிச்சுட்டு போகலாம். தேவ சமூகத்துல சேரணும்னா தெய்வீக பரிசுத்தம் தேவை. கைகளை தூக்கி சொல்லுங்க, தெய்வீக பரிசுத்தம் தேவை. சத்தமா சத்தமா சொல்லுங்க, தெய்வீக பரிசுத்தம் தேவை. ஆமென். அல்லேலூயா. தேவனண்டையில் சேருகிறவன். அப்போ தெய்வத்தோட சேரணும்னா தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் அடுத்து சொல்லுது, வாசிங்க. பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்று. நீ இங்க கிளிக்கி கிளிக்கி காட்டதெல்லாம் சரிதான், இன்ன பலன் அறிய மாட்ட, நாளைக்கு தெரியும். ஆமென். நீ எவ்வளவு சின்சியரா ஜெபம் பண்ண என்பதை இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு தெரியும். அல்லேலூயா. நீ எவ்வளவு சின்சியரா தெய்வ ராஜ்யத்துக்கா ஜீவிச்சேன்னு உள்ளது இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு தெரியும். அல்லேலூயா. என்ன எண்ணத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை மனதார நீ தாங்கினாய் என்பதை இன்னைக்கு அறிய மாட்ட, நாளைக்கு நீ அறிவாய். அல்லேலூயா. ஆமா, ஓடி வந்து எப்படி அப்படி அசைச்சிட்டு போகிறதல்ல, இதனுடைய பலனை நாளைக்கு கர்த்தர் வருவாரதுல. அல்லேலூயா. நீ என்கிட்ட உடக்குற, நீ என்கிட்ட சண்டை போடுற, நீ என்கிட்ட பிரச்சனை பண்ற, நீங்க எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னு சொன்ன, நாளைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். நாளைக்கு நீங்க வரும்போ நீங்க ஒண்ணு செய்யணும், அவன் தன் தன் தூப கலசத்துல அக்கினியை போட்டு நாளைக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? பலிபீடத்துல கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. பலிபீடத்துல வரணும். உங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஓ எங்களுக்கு இப்ப ப்ரமோஷன் கிடைக்கும், எங்களுக்கு இப்ப இவங்க உள்ளத்துல எல்லாம் என்ன தெரியுமா, மோசே ஆரோனையும் சவிட்டி தாத்துட்டு இவங்களுக்கு மேல வரணும். கைகளை தூக்கி கத்தர மகிமைப்படுத்தும். அந்த வசனத்துல பின்னால சொல்லுது, நீங்க வேலை செய்தான் போறான்னு ஆசாரிய பட்டமும் தேடுகிறீர்களோ.
ഇവനക്ക് ഇപ്പൊ ആസാര്യനാകണം, ഇതാക്ക് ഇവനെ ഉള്ളു കിടപ്പോ, ഇവനക്ക് കൺട്രാക്കാവണം. ഇവനക്ക് കൺട്രാക്കാവക്ക് വേണ്ടി ഇവൻ ചുറ്റി വളച്ച് 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 പലതും பேசிட்டு வாரான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சொல்றான், உனக்கு நாளைக்கு நீ வா, உன தூபகலசத்தை கொண்டு வா, கர்த்தர் யாரை தெரிஞ்செடுக்கிறார் என்பதை கர்த்தர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க தொடர்ந்து வேகமா. நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள், அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ. நல்லா கவனிங்க, அதுல ஒரு வார்த்தை இருக்கு, நான் இதுவரை நான் அது கவனிப்பேன். மற்ற இடங்கள்ல இல்லைங்க, மற்ற இடங்கள்ல இந்த சிலரு இந்த என்ன சொல்லுவாங்க, சில சர்ச்சுகள்ல சில காரியம் நடக்கும்போ கீழ்த்தரமா பேசுவாங்க. ஓ, அவங்க அந்த சபை குரூப், இந்த சபை குரூப்னு. நான் சிலர் விவாக ஆராதனைக்கு போனா கூட சில சர்ச்சுகள்ல என்ன செய்ய மாட்டாங்க, ஏற மாட்டாங்க. ஓ, நான் சிஎஸ் சர்ச்சுக்காத்தான் நான் கால் வச்ச மாட்டேன், நான் ஆர்சி சர்ச்சுக்காத்தான் நான் கால் வச்ச மாட்டேன், என்ன தேவலோகத்துல இருந்து வந்த போல. பிரைஸ் தி லார்ட். இந்த எண்ணம் உள்ள யாரெങ്കിലും உண்டா விசுவாசிகள்? என்ன கூப்பிட்டா நான் கூடுமான வரையிலும் சிஎஸ்ஐ சர்ச்சோ ஆர்சி சர்ச்சோ மேரேஜ் கூப்பிட்டா நான் போய் உள்ள போய் எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நான் நல்லா விட்டு கவனிப்பேன். காரணம், நான் தகஞ்ச ஊழியக்காரன் இல்ல, என்னில இல்லாத நல்லதை அவங்க செய்தா அந்த நல்லதை நான் ஏற்றெடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ அப்படிதான் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் சிலப்ப செய்ய தெரியாத தடுமாறி செய்த போல இருக்கும். ஆனா நான் செய்யாத நல்லது சிலது அவங்க செய்வாங்க, அது எனக்கு ஒரு பாடமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இவர் சொல்றாரு, நீங்க நாளைக்கு தூப கலசத்தை கொண்டு வரணும், அக்கினிய போடணும், தூப வர்க்கத்தை என்ன செய்யுங்க. நேற்று வர தூப வர்க்கம் யாரிட்டு கொடுத்தது? யாரிட்டது? பாதிரி யாராக்க நேற்று வர தூப வர்க்கம் என்ன செய்தது? போட்டது. இன்னும் அதுதானே நடக்கு. தூப வர்க்கம் யாரு போட இது? ஃபாதர், அப்பன், ஃபாதர் அகம் போடுது, தூப வர்க்கம் போடுது ஃபாதர். மோசே சொல்லி விடுறாரு, நாளைக்கு தூப வர்க்கம் நான் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். நீங்க தான் தூப கலசம் கொண்டு வரணும், நீங்க தான் அக்கினி போடணும், தூப வர்க்கத்தை கூட என்ன செய்யுங்க, போட்டு கொண்டாருங்க. நான் போட்டா சில வேளை உங்களுக்கு வேற எண்ணங்கள் வரும். நீங்களே எல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு செய்யதானே விருப்பம், நீங்களே எல்லாம் செய்யுங்க. வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து. அடுத்து, அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி. தம்மண்டையில் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு கிருபை உள்ளவர், அவங்களை கொடுத்துக்க பொறுப்பை பாருங்க. தேவன் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு அவங்களா விலகி போனாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் பரிந்து பேசி சொல்றான், ஏய் ஆண்டவர் உங்களுக்கு தம்மண்டையில சேருவதற்கு தெரிந்து கொண்டவரே. வாசிங்க. சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரில் இருந்து உங்களை பிரித்தெடுத்ததும். அவர் பிரிச்செடுத்தாரன். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம குடும்பத்துல எத்தனையோ படிச்சவங்க, பட்டதாரிகள், மேதைகள் இருக்கும்போ நம்மளை ஆண்டவர் பிரிச்செடுத்து இதுவரை கர்த்தர் விசுவாசத்துல நடத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேர் இன்னும் ரட்சிக்கப்படாம இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம இருக்கும். கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தார். எத்தனை பேர் சந்தோஷமா கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியும்? கர்த்தர் என்னை ரட்சித்து பிரிச்செடுத்து அந்த தெய்வீக சந்தோஷத்தை அனுபவிக்க இன்னைக்கும் ஜீவனோட வச்சு என்னை கர்த்தர் பாதுகாக்கிறாரானால் அவர் பெரியவர். அல்லேலூயா. தம்மை பிரித்தெடுத்த கர்த்தர் பிரிச்சு எடுத்திருக்காரு. ஜனங்கள் மத்தியில இருந்து தூப வர்க்கம் போட்டு தூப கலசத்தை தெய்வ நாமத்துக்கா பைபிளை தூக்கிட்டு கர்த்தரை உயர்த்துவதற்கு உங்களையும் என்னை கர்த்தர் பிரித்தெடுத்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் பிரித்து எடுத்தார், ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் பிரித்து எடுத்தார். போன வாரத்துல நம்ம கேட்டோம், வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை துறவின் குழிகளை நோக்கி பார்க்கணும். ஒரு இடத்துல இருந்து நம்மை வெட்டி எடுத்து வேறுபடுத்தி இருக்கிறார். ஊழியக்காரனாய என்னையும் அப்படிதான், விசுவாசிகளாய உங்களையும் அப்படிதான். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேறு பிரித்து வெவ்வேறாய் வேறு பிரித்து கர்த்தர் எடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லி இருக்கிறது வாசிங்க. பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? அடுத்து வாசிங்க. இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான். பின்பு மோசே எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான். அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை. மோசே கூப்பிடுறான், நீங்க எல்லாம் வாருங்கடா, நமக்கு சில காரியம் பேசணும். நான் வேற ஒண்ணு மாட்டேன், அந்த ஜோலியா நடக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் வர ஒண்ணு மாட்டேன், வேணும்னா அவன் இஞ்ச வரட்டு வந்து வேணுமே பேசட்டு. மோசே இல்ல, ஆரோன் இல்ல, தெய்வம் ஆனாலும் சரி, நான் இருக்கிற ஸ்தானத்துல இது ஒருபடி தாழ ஒண்ண மாட்டேன், வேணுமெங்கி வரட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு பின்னால என்னென்ன சம்பவம் நடந்து தெரியுமா? இன்னைக்கு நான் பேச ஆரம்பிச்சா அடுத்த பகுதிக்கு நம்ம போக வேண்டியது இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சொன்னா, நாங்கள் வருகிறதில்லை. அவங்க பிரச்சனை உண்டு பண்ணாங்க. இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடுவதற்கா நீ கொண்டு வந்த? பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொன்னீங்க, எங்களுக்கு அது ஒண்ணும் நீங்க தரல, ஆனாலும் நாங்க இப்ப வரவே மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணிட்டு அவர்கள் பிரிந்து போனார்கள். பிரிந்து போனவங்களுக்கு சொன்னா, நீங்க நாளைக்கு உங்க தூபகலசத்தை கொண்டு வந்து உங்க விருப்பத்துக்கு நீங்க செய்யுங்க, உங்க விருப்பத்துக்கு நீங்க பண்ணுங்க. வந்து தூபகலசத்தை கொண்டு வந்தாங்க, தூப வர்க்கம் இட்டாங்க, அவங்களே பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தர் மோசையை கூப்பிட்டார். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் ஆரோனை கூப்பிட்டார். ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டி நிக்கிறாங்க. இப்போ ஆராதனை நடத்தணும். ஆராதனை கூடத்துல சத்துரு தலை தூக்கி நின்று கொண்டிருக்கிறான். உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாம சாத்தானானவன் தலை தூக்கி 250 பேருக்குள்ள தலைவிரி தாடி கொண்டிருக்கிறான். மோசையோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். மோசேயே, நீ ஒண்ணு செய்யப்பா, நீ இந்த கூட்டத்துல இருந்து கொஞ்சம் விலகி நீ மாறணும். உன்னுடைய ஜனத்தை நீ கொஞ்சம் விலக்கணும். தெய்வீகத்துவம் அல்லாத தெய்வ சபையே, கர்த்தருடைய வார்த்தையின் ஆலோசனை சொல்லுகிறேன். தெய்வீகத்துவம் இல்லாம தூபகலசம் தூக்குகிற, தூபகலசத்தை அசைக்கிற, தெய்வத்துவம் விட்டு தெய்வீக தன்மையில் தெய்வ கிருபையை இழந்து என்ன சச்சாலும் பரலோகம் அதற்கு செவி சாய்க்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் பேசினா இன்னும் 1-2 மணி நேரம் எனக்கு இது வேணும். அவர்கள் அதுல சொல்லுகிறாங்க. அதனுடைய ஒரு வசனத்தை வாசிங்க, நடத்துகிறேன். அடுத்த வாரம் நான் உங்களுக்கு இந்த வசனத்துல இருந்து போதிப்பேன். அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக. நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை, நல்ல கவனிங்க, இதுதான் முக்கியமான சென்டென்ஸ். நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக் கொள்ளவில்லை, இல்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான். பின்பு மோசே கோராகை நோக்கி நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள், நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூபகலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூபகலசங்கள் ஆகிய 250 தூபகலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். நீயும் ஆரோனும் தன் தன் தூபகலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அப்படியே அவரவர் தங்கள் தங்கள்
தூபகலசங்களை எடுத்து எடுத்து அவைகளில் அக்கினியையும் தூபவர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக. அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒற்ற வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன். கையில தூப கலசம் இருக்கு, தூபம் இருக்கு. தேவன் யாரை கொண்டு இவர்களுக்கு இந்த தூப கலசத்தை தூக்கி கையில கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் தேவனுக்கும் விரோதமாய் இந்த கோராக தலை தூக்கினான். பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய சப்ஜெக்ட் தான். மோசே தெய்வ சமூகத்தில இருந்து வெளியே கர்த்தர் போக சொன்ன வேளை அந்த மூப்பர்களும் தெய்வ சப்தத்துக்கு கீழ்ப்படிந்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். அத்தனை விசுவாசிகளும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை பின்பற்றி போங்க. ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு தெய்வீகத்துக்கோ உங்களுக்கு உள்ளால சாத்தான் கிரியை செய்வதற்கோ இடம் கூடாதபடி ஜாக்கிரதையாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எவ்வளவுக்கு அதிகமா நீங்க ஜெபிக்கிறீங்களோ உங்க மேலதான் ஒரு கண் அவனுக்கு எப்போதும் இருக்கும். கழிந்த நாட்கள்ல நான் சொன்னேன் அல்லவா, ஒரு சகோதரனை ரட்சிப்புல இந்த விழ தள்ளுவதற்கு 13 வருடங்கள் சத்துரு பின்னால கண்ணி வைத்து பின்னாலே திட்டமிட்டு போய்கொண்டிருந்தானோ. அப்போ உங்களை என்னையும் வஞ்சிக்கிற ஆவிகள், சாத்தானின் கூட்டங்கள், மானுஷிக புயங்கள் வீழ்த்தி தள்ளுவதற்கு நமக்கு விரோதமாய் வரும்போ நீங்கள் நான் தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவர்களுக்கு தெளிந்த புத்தியை காட்டுவதற்கு மோசே பிரயத்தனம் பண்ணினான். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தெய்வஜனமே, செய்தியினுடைய முகவரதாச்சு மெயின் பார்ட் அடுத்த வாரத்துல நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படியே கர்த்தருடைய கரங்களில ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். பரிசுத்த ஆவியானவர் என்ற இந்த காலை வேளையில அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் முடி சூட்டுவாராக. கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் நடத்துவாராக. ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. தூப கலசம் சுமந்தவன் அவன் ஒரு காலத்துல பரிசுத்தமா இருந்தவன்.